வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வில்லேஜ் பட்டதாரி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாழை மரம் நடவு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழை மரம் கண்ணுலேருந்து எடுத்து எப்படி நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி நட்டால் சீக்கிரமாக வளர்ந்து காய் காய்க்குமோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை நடவு முறையும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம கன்று எடுக்க போகிற மரம் ரஸ்தாளி மரம் தான். இந்த 3 கன்றை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்டா சின்ன கன்று எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம். சின்ன கன்று எடுத்தால் கொஞ்சம் காய் காய்க்கிறதுக்கு டைம் ஆகும். இதுவே பெருசாக வைக்கும்போது அந்த கன்று சாகுதுன்றது இருக்காது. ஏன்னா கட்டை பெருசு, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தாக்கு பிடிச்சி வந்துடும். ரெண்டாவது நம்ம வைக்கிறது வெயில் காலம், அதனால பெருசாக வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக வளர்ந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி அந்த மரத்தை சுற்றி வெட்டிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அப்போ தான் மண் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப டைட்டாக இருந்துச்சிங்க, பழம் தோண்ட முடியல. அதனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சேன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடுமேன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு மரத்துலேருந்து ஒன்று பிரித்து வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மரத்தை சுற்றி ஒரு கன்று தான் வந்திருக்கு பாருங்க. அந்த மரத்தை சுற்றி கீழே அடித்தண்டில் சுற்றி ஒரு 5 கன்று வருங்க. ஒரு மரம் இருந்தாலே ஒரு 5 கன்று வரும். இப்போ நம்ம அந்த மாதிரி பிரித்து வைக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதை சுற்றி ஒரு கன்று 2 கன்று தான் வரும். அப்போ உங்களுக்கு நிறைய கன்று வந்தால் தான் நிறைய காய் காய்க்கும். அதனால தான் நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிரித்து வைக்கிறது. அதேமாரி நிறைய மரங்களாகவும் ஆகும். நம்ம போய் ஒரு தடவையும் மரம் வாங்கிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், நடுவில் ஒரு கன்று மாட்டிக்கினி எவ்வளோ கஷ்டப்படுது. அது வளர்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல். அதனால தான் நம்ம அந்த மாதிரி கண்ணெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம தனியாக வச்சு விட்டோன்னா இன்னும் ஃப்ரீயாக வரும். நிறைய கண்ணுங்களுமே நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு அளவுக்கு நம்ம ஊற்றி வச்ச தண்ணி பூமி உறிஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து தானே ஆகணும் அப்படின்றபோது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்துடுச்சு. ஜெய் பாகுபலி. கடைசியில் ஃபைனலாக கஷ்டப்பட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஃபைனலி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம எடுக்கும்போது அந்த அடியில் கீழே இருக்க கழுங்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். நம்ம எவ்வளோ அளவுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா கன்று பழைக்கிறதுக்கு கூட இதுவாக இருக்கும். அதனால நம்ம பாருங்கள், ஒரு இது இல்லாமல் ஸ்கெட்ச் இல்லாமல் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு கன்று எடுத்திருக்கோம். மிச்சம் 2 கன்று ஈஸியாகவே வந்துடுங்க. ஏன்னா ஒரு கன்று தான் ரொம்ப டைட் பிடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகுது இல்லைங்கிட்ட. பாருங்கள், இந்த கண்ணெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். ஆல்ரெடி பார்க்கும்போதே மண் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வாழை மரம் 3த்தையும் கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ண பாருங்கள், நம்ம இந்த சைஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 கட்டை வேறு அளவு தான். நமக்கே தெரியும், ஒரு மீடியமாக கட் பண்ணால் போதும். இவ்வளோ லைட்டு வச்சுன்னா இது வரைக்கும் இது வரைக்குமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு வெளில தெரியும். ஒரு 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 அடி பள்ளம் தோணுன்னா போதும் வாழை மரம் வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த சைஸ் வெட்டியாச்சு. இந்த வேர்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான். இதையும் கட் பண்ணுறோம். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், இந்த வாழை மரம் பலாவரம் சந்தை அது மாதிரிலாம் போகும்போது இந்த வாழை மரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த அடி வேர்லாம் கட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வேர்லாம் கட் பண்ணிட்டா தான் புது வேர் நமக்கு எடுக்கும். புது வேர் எடுத்துட்டுனா கொஞ்சம் சீக்கிரமாக மரம் வளரும். அதனால தான் நம்ம இப்போது வாழை கட்டை மரம் ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் எப்படி கட் பண்ணியாச்சு. ஏன்னா இது மாதிரி கட் பண்ணிட்டோன்னு வச்சிங்கன்னா நமக்கு புது வேர் எடுக்கும். இப்போயே இதில் பாருங்கள் ஒரு கன்று வந்துக்குது. இப்போ நம்ம வச்சோன்னா சீக்கிரமாக ஒரு கன்று வந்துடும்.
கண்ணையும் டேமேஜ் பண்ணாமல் நம்ம வச்சிடணும். இதுமாரி வாழை மரத்தில் இந்த சைடில் இந்த இடத்துல இருந்தால் கன்று வருமே. இப்போ இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துன்னு போய் வைக்க முடியாது. நம்ம வந்து ஒரு தண்ணியில் போட்டு ஒரு 12 மணி நேரம் வச்சேன்னா, இது இப்போ வெட்டி வந்து ஒரு நாள் ஆகுது. நான் ஒரு நாள் ஆச்சு வெட்டி. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போய் வச்சோன்னா இது ஏற்கனவே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வாடி இருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் வச்சோன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றுறத விட இது மாதிரி பண்ணோன்னா அது வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த தண்டு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஆகும். அப்போ எனர்ஜெட்டிக்காக ஆன அப்புறமேட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இப்போ வேறு வெயில் காலம் வேறு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போய் வெயிலில் வச்சுன்னா ஒரு மாதிரி சுருண்டுரும். அதனால நம்ம வந்து மழையில் வைக்கும்போது பிரச்சனையே கிடையாது. மழையில் வைக்கும்போது எப்படி வச்சாலுமே வரும். வாழை மரம் வந்து நீங்கள் எப்படி வச்சாலுமே வரும். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ரொசீஜராக வைக்கும்போது உங்களுக்கு வந்து வேகமாகவும் வரும், வேகமாகவும் குலை அதேமாரி வந்து இப்போ வந்து நீங்கள் நல்லா பள்ளம் தோண்டி நல்லா முறையாக வைக்கும்போது அது வேர் எவ்வளோ சீக்கிரம் இறங்குதோ அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு வந்து நல்லா கன்று வரும். அதே மாதிரி வந்து நல்லா காய்ப்பும் சீக்கிரமாக வரும். இப்போ நம்ம காலையில் வந்து பள்ளம் தோண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம். தண்ணி ஊற்றி வச்சதுனால இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பள்ளம் தோண்டுறதுக்கு. இப்போ நம்ம எடுக்கிறது வந்து மக்கின சாணி உரம், அது கூட வந்து வைக்கோலும் போட்டு நல்லா மக்கி போய் கிடக்கு. அதை தான் நம்ம உரமாக எடுத்துக்கிறோம். பாருங்கள், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, வாழை மரம் கன்று வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இல்லை ஒரு 12 மணி நேரம் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கும்போது அதோட வளர்ச்சி பாருங்கள் நல்லா வந்து கண்ணூர் வந்துடுச்சு. நம்ம இப்போ வைக்கும்போது வந்து நமக்கு வந்து சீக்கிரமாகவே வாழை மரம் வந்து அந்த இலை வந்துடும். அப்போ வந்து நமக்கு வந்து பிழைக்கிற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். பார்த்துங்க, நம்ம வந்து குச்சி வந்து வச்சாச்சு. குச்சி வந்து கொஞ்சம் மண் வந்து ஓரமாக வெட்டினதுனால தான் அந்த குச்சி போய் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகுது. வாழை மரத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வளரும்போது நல்லா வளரும். அதேமாரி நம்ம வந்து வாழை மரம் எப்படி ப்ரொசீஜராக வைக்கிறதுன்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வைக்கலாம். இப்போ நம்ம பள்ளம் எடுத்தாச்சு. நம்ம வந்து 3 பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே தோண்டி இருப்போம். எதுக்குன்னா நம்ம வந்து கட்டை வச்சு அந்த கட்டையை வந்து சுற்றி வந்து வேலி கட்டுறதுக்கு தான். என்றைக்குமே வந்து மேலே இருக்க மண்ணை ஃபஸ்ட்டு கீழே போட்டுடணும். ஏன்னா அதில் தான் நிறைய வந்து ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கும். அது நம்ம கீழே போட்டோன்னா மரம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுமாரி மேலே இருக்கிற மண்ணை கீழே போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். நம்ம வந்து வேர் வந்து நல்லா ஈஸியாக போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதுதான் மேலே இருக்க மண். இப்போ அதை நம்ம வந்து கொஞ்சம் கீழே போடுறோம். இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வாழை மரம் வச்சாச்சு. நல்லா சென்டராக பார்த்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மரம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகும். இப்போ நம்ம வந்து வைக்கோல் சாணி வந்து நல்லா மக்கிடுச்சு. இப்போ அதை தான் நம்ம போட போகிறோம். நம்ம வந்து இது மாதிரி வைக்கும்போது மரம் வந்து வளர்ச்சி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நம்ம காய்ப்பும் வந்து சீக்கிரமாக வரும். அதேமாதிரி இதை போடுறதுனால இயற்கையாக தான் நம்ம வந்து மரம் வைக்கிறோம். செயற்கையாக எதுவுமே வைக்கிறது கிடையாது. அதுக்கு தேவையான சத்து தேவைன்னா நம்ம இந்த மாதிரி வச்சாதான். வெறும் வாழை மரத்தை மட்டும் வச்சோன்னா அதுக்கு வந்து சத்து இல்லாமல் கூட ஒரு நேரத்தில் செத்து போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து வேப்பந்தலையும் அதேமாதிரி தேக்க மரம் இலையும் தான் வந்து மக்குந்து. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மக்கி போயிருக்குன்ட்டு. ஒரு சில இலை வந்து அப்படியே மக்காமல் இருக்கும். அதுவுமே உள்ளே போட்டால் மக்கிடும். இது நம்ம அதை கொஞ்சம் போட்டுப்போம். இது வந்து இலை சத்து கொடுக்கும்.
இப்போ வந்து நம்ம வந்து அந்த வலை சுற்றுறதுக்காக நம்ம இப்போ வந்து குச்சி வைக்க போகிறோம். ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே இருக்கிற மண்ணை வந்து நம்ம மேலே போட்டு இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வைக்கும்போது குச்சி கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிப்போம். மரம் வச்சுட்டு நல்லா அமுத்தி விடணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ அமுத்தி விடுறோமோ நல்லா வேர் பிடிக்க டைட்டாக இருக்கும். இந்த மரம் வந்து வச்சாச்சு, தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. ஏன்னா வாழை மரத்தை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணியில் தான் ஒரு நாள் போட்டு வச்சுருந்துருக்கோம். அது ஏற்கனவே தண்ணி இழுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 நாள் வரைக்கும் அந்த தண்ணியை தாக்கு பிடிக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு வெயில்னால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் ஊற்றினா போதும், சும்மா அந்த மண் நினைக்கிற அளவுக்கு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து வலை தான் கட்ட போகிறோம். ஆல்ரெடி இது வந்து வாழை மரத்துக்கு வச்சிருந்த வலை தான், அதனால தான் கரெக்டாக அந்த பெண்டு அப்படியே இருக்குது. நாங்கள் பழைய வாழை மரத்துக்கு முன்னாடி வந்து இந்த வாழை மரத்துக்கு தான் வச்சுட்டு இருந்தோம். அதில் ஒரு கன்று தான் இருந்துச்சு. முன்னாடி வந்து இந்த வலை வந்து இந்த வாழை மரத்துக்கு தான் இருந்துச்சு. இதில் ஒரு கன்று தான் வச்சேன். இப்போ இதில் வந்து ஒரு 10 கன்று இருக்குது. அதில் இருக்க கன்றை தான் இப்போ எடுத்து நான் ஒரு 3 கன்று வைக்கிறேன். அதனால் வந்து இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துடுது. நீங்கள் புதுசாக வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கோங்க. வாழைக்கன்று வச்சு 3 மாதத்துக்கு அப்புறமேட்டு வந்து எடுத்த இமேஜ் இதெல்லாம் எல்லாம் வச்ச 3 கன்றுமே பழச்சிக்கிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. நன்றி.